Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் தான் பார்க்க போறோம். சூப்பரா ஈஸியா ஒரு 15 நிமிஷத்துல இத நம்ம பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ பிரெட் குலாப் ஜாமுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம சுகர் சிரப் வச்சுக்கலாம். இப்போ 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் நான். இப்போ 300 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பிரெட்டை வந்து ஓரத்துலலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சின்னதாக இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. இல்லைனா மிக்சி கப்பில் கூட நீங்கள் போட்டு ஒரு வாட்டி பல்ஸில் வந்து சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவு தெரியும். ஏன்னா ஒரு நம்ம கரெக்டான அளவு வந்து இதுக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளால் உருண்டு பிடிக்க முடியாது. ஸோ பிசைஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பால் ஊற்றின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதுவே போதுமான அளவு தான் நம்மளுக்கு. இப்போ நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு நல்லா நம்ம சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வந்து குலோப் ஜாம் மிக்ஸ் வந்து சேர்க்கும் போது அதிலே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நம்ம ப்ரெட்டுன்றதுனால இதில் ஃப்ளேவர் வர்றதுக்காக கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஆனால் உங்களுக்கு மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம பரோட்டா மாவு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி இப்போ தேய்க்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எப்படி பரோட்டா மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்ப்போம். இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் செய்யுங்க. நல்லா சாஃப்டாக வந்துடும். செஞ்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நல்லா எப்படி சாஃப்டாக வந்துருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி எப்படி திரியாக இருந்துச்சு அந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம வந்து பால்ஸாவோ இல்லை எந்த ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாம். எந்த விரிசலும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாவு ஃபுல்லாக நம்ம உருட்டிக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் சிரப் வந்து சூப்பராக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக நான் ஒரு 3 ஏலக்காய் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காகட்டும். இப்போ நம்ம வந்து குலோப் ஜாம் பால்ஸ் வந்து உருட்டிடலாம். இப்போது நான் எல்லாமே வந்து அழகாக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டேன். பாருங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி நல்லா நீட் பண்ணதுனால சூப்பராக ஒரு கிராக் கூட இல்லாமல் வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதாவது ரொம்ப சூடாகக்கூடாது, மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 போட்டு பாருங்கள். உங்களுக்கு லைட்டாக பொரிஞ்சு வரணும். அப்போனா கரெக்டான சூடில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு தீஞ்சிடும், உள்ளே வேகாது. இப்போ வந்து சூப்பராக குலோப் ஜாம் வந்து நல்லா கலர் வந்திருக்கு. இன்னும் லைட்டாக வரணும். நீங்கள் இதை பொறுத்த வரைக்கும் போட்ட உடனே கண்டிப்பாக கிண்டவே கிண்டாதீங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. நீங்கள் வந்து கரண்டி போட்டிங்கன்னா உதிராக ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பண்ணலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுக்கு ப்ரெட்டில் அழகாக ஜாமுன் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே போடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊறினாலே நல்லா சாஃப்டாகிடும். இப்போ ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ நல்லா சாஃப்டாக சூப்பராக ஊறிட்டு நான் அதை பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.